எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட வங்கி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதை பத்தி மட்டும்தாங்க பேச போறோம். அந்த பேங்கை பத்தி பேசுறப்ப எல்லாம் நம்மள்ட்ட நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள்ல முதன்மையான கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரமோட்டர் இஷ்யூஸ்ன்னு சொல்றீங்களே சார், அது என்ன ப்ரமோட்டர்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேள்விகள் நிறைய வருங்க. ஐபிஓ பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 500 பக்கமா இருந்ததுங்க. அது 610 வரைக்கும் போயிட்டு இப்போ 400 to 450 ரேஞ்சிலே இருக்கு. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சூப்பரா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ரூ. 50 ரூ. 60 புக் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு புக் வேல்யூ 569ல இருக்கு. இப்போ ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 440 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அதனால நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ என்ன காரணத்துக்காக நான் கன்சிடர் பண்றேன், உள்ள என்ன இஷ்யூ இருக்கு, இந்த இஷ்யூ எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளோ கேசஸ் இருக்கு, எப்போ வந்து இது ரிசால்வ் ஆகும், அது சம்மந்தமாலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து எதுக்கு இவ்வளோ கேசஸ் இருந்தாலும் எதுக்கு இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேங்க. கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 103 வருஷமா இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க். இப்போதைக்கு கம்பெனியோட பிரான்ச்சஸ் அப்படின்னா 578 பிரான்ச்சஸ் இருக்கு. 12 ரீஜனல் ஆஃபீஸஸ், 17 ஸ்டேட்ஸில் பேங்க் வந்து ரன் ஆகுது. 4 யூனியன் டெரிட்டரிஸில் ரன் ஆகுது. கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5.3 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 7,109 crores. ஸோ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ்ட தான் இருக்கு இப்பயும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். பட் அஸ் அ இன்வெஸ்டரா நான் வந்து சிவகாசியில் ஒரு 9 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்த கல்லூரியில மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய க்ளோஸ் எயிட், அதாவது கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நான் வேலை பார்த்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ லாயலா இருப்பாங்க, அதெல்லாம் பர்சனலா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து இதை கன்சிடர் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். பட் பொதுவாகவே ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில ஏதாவது ஒரு இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல மிஸ்மேப் இருந்தது, அதனால அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணாங்க. அதற்கு முன்னாடியே ப்ரொமோட்டர் அப்படின்ற முறையில இண்டஸ்இண்ட் ஹோல்டிங்ஸோட சேர்மன் அசோகா பி ஹிந்துஜா அவர்கள் முன்னாடி வந்தாரு. ஷேர் பிரைஸ் 40% இறங்கினதுக்கு அப்புறம் கேபிட்டல் தேவைப்பட்டா எங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நான் வந்து ஆர்பிஐட்ட 10% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன். 16% இருக்கு, நாங்கள் 26% வரைக்கும் ஸ்டேக் ஏற்றுறது நான் ஏற்றுவோம், கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறது நான் இன்ஃபியூஸ் பண்ணுவோம், எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று பேசுறாரு இல்லையா. அதே மாதிரி இங்கே யார் வந்து முன்னாடி நின்று பேசுவா அப்படின்ற கேள்வி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில் இருக்குங்க. இதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இவங்க ஐபிஓ அப்ளை பண்றப்பயே இது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பேங்க், இதுல மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 0 தான் இருக்கும். அதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பேங்க் தான். பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வி வைத்தியநாதன் அவர்களை தெரியும். அவர் ஏற்கனவே சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, நீண்ட காலம் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐசிஐசிஐ பேங்க்ல நிறைய பிரிவுகள்ல தலைமை பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காரு. அவரு பேங்கை ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு போயிடுவாரு. ஒரு சில டார்கெட்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஃபினான்ஷியல் இயர் 20, ஃபினான்ஷியல் இயர் 30ல நாங்கள் இவ்வளோ டெபாசிட்ஸ் எடுத்துருவோம், இவ்வளோ லோன் புக் எங்கள்கிட்ட இருக்கும், கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் 20% மேலே நாங்கள் க்ரோ ஆகும் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது மாதிரி இங்கே ஒரு நோட்டபிள் பர்சன் யாரையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இது வந்து முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குங்க. ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 25% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. தென் ரிமைனிங் 75% ஸ்டேக்ல ஒரு 60 to 70% ஆஃப் ஸ்டேக் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ், குறிப்பா நாடார் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு 70% ஸ்டேக்கு பக்கமா வச்சிருந்துருக்காங்க. ஐபிஓக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதுல இஷ்யூஸ் என்ன, அவங்களோட ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேயே இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் யார்கிட்ட போகும் அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ந்து நிலவுதுங்க. இப்போ இந்த பேங்கோட ஹிஸ்டரிக்கு போகுமே. ஒரு 100-103 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 சிட்டிஸ்ல இருந்த வியாபாரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பேங்கை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸா இருந்திருக்கிறாங்க. இந்த ப்ரொமோட்டர்ஸ் இஷ்யூ அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த 4 ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 4 சிட்டில இருக்கிற ஒரு மெயினான பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வருது, அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வருது. அதனால இது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேக்கை நம்ம கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேனர் குரூப்போட சீஃப் அசோக் அப்படின்னு சொல்றாங்க அவர் பேரு. அவரு வந்து
அவரோட ஸ்டேக்கை கொடுத்துருக்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னா எஸ்ஆர் குரூப்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவரை தொடர்ந்து மற்ற ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எஸ்ஆர் குரூப்டே இந்த ஸ்டேக்கை வித்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க கையில இருந்து போன ஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 67% ஸ்டேக்கை எஸ்ஆர் குரூப்க்கு நவுத்தி விட்டுருக்காங்க. இவங்களுக்குள்ள நடந்த மோதல்ல ஸ்டேக் அவரு கைக்கு போயிடுச்சு. 1994 பக்கத்துல போன மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேக் போனதுக்கு அப்புறம் எஸ்ஆர் குரூப்பால ஒரு டாமினன்ட் கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஆர்பிஐ அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்ரூவ் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கத்து இருந்தாலும் டாமினன்ட் கண்ட்ரோல் எடுக்க முடியாததுனால ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க. 1994 இருந்து 2003 வரைக்கும் அந்த 67% ஸ்டேக் எஸ்ஆர் குரூப்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எஸ்ஆர் குரூப் ஸ்டெர்லிங் குரூப், அதாவது சிவசங்கரன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன், அவருக்குள்ள ஸ்டெர்லிங் குரூப் கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எஸ்ஆர் குரூப்ல இருந்து இந்த 67% ஸ்டேக்கை வாங்கின மாதிரி தெரியுதுங்க. இந்த எஸ்ஆர் குரூப் கையில இருந்து சிவசங்கரன் அவர்கள் கைக்கு, அதாவது ஸ்டெர்லிங் குரூப்புக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பேங்க் ஆரம்பிச்ச ப்ரொமோட்டர்ஸ், தென் அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சிவசங்கரன் அவர்கள் கையில இந்த 67% ஸ்டேக் போறது அவங்க விரும்பல. அதனால என்ன பண்றாங்க, மறுபடியும் நம்ம கண்ட்ரோலுக்கு பேங்க் வரணும், அதனால சிவசங்கரன் அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த 67% ஸ்டேக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதாவது 1994 ஸ்டேக்கை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பேங்க் ஓரளவுக்கு க்ரோ ஆயிருக்கும். அவங்க வித்த விலைக்கே திருப்பி வாங்க முடியாது. ஹையர் பிரைசஸ் சொல்லுவாரு கண்டிப்பா சிவசங்கரன் அவர்கள். ஸோ ஹையர் பிரைசஸ் சொல்லியிருக்காரு. அந்த பிரைஸை இந்த குரூப்னால கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே போய் நீங்க டொனேட் பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம ரீகெயின் பண்றதுக்கு லிபரலா ஃபண்டை கொடுங்க, நம்ம ஷேரை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ற வேலைகள் எல்லாத்துலயுமே ஈடுபட்டு இருக்காங்க இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ப்ரொமோட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஷேர் ஒருத்தர் வித்தார் இல்லையா, பேனர் ஏஷியா குரூப்ல இருந்து அசோக் அவர்கள், அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதை மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், நம்ம தான் இது ஆரம்பிச்சோம், நம்மளோட முன்னோர்கள் ஆரம்பிச்ச பேங்கை நம்ம இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவசங்கரன் அவர்கள்ட்ட இருந்து ஸ்டேக்கை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன விலையை அவங்களால கொடுக்க முடியல. எப்படியோ 2003 வாக்குல இந்த நாடார் கம்யூனிட்டி லிட் பை லேட் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்கள் தலைமையில ஒரு 34% ஸ்டேக்கை வாங்குறாங்க சிவசங்கரன் அவர்கள்ட்ட இருந்து. மொத்தம் 67% ஸ்டேக் இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ்க்கு இன்னும் ஸ்டேக் தேவைப்படுது. ஸோ ரிமைனிங் 33% ஸ்டேக்கை எப்படி வாங்குறது, அதுக்கான தொகை இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கிட்ட இல்ல, ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட இல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ல இந்த 34% ஸ்டேக் எடுத்ததுக்கே பயங்கரமா போராடி இருக்கிறாங்க, நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு, தென் அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், தென் இங்க உள்ள பார்ட்டிஸ் டிஎம்கே ஏடிஎம்கே, தென் சென்டர்ல இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாத்தோட ஹெல்ப்பையும் வச்சுதான் இவங்க ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட தொகையை கொடுத்து ஒரு 34% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரிமைனிங் 33% ஸ்டேக் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்குங்க. இவங்கள்ட்ட பணம் இல்லை. அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் லெட் பை ரமேஷ் வாங்கல். ரமேஷ் வாங்கல் அவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பெப்சி கோக் இந்தியா வந்தப்ப அவர் தான் சீஃபா இருந்த மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், கட்ரா ஹோல்டிங்கோட சீஃப். ஸோ கட்ரா ஹோல்டிங், தென் அவருடைய நண்பர்கள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 24.5% ஸ்டேக்கை சிவசங்கரன் அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த ரிமைனிங் 33% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு அன்னைக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருந்த எல்கே அத்வானி வரைக்கும் போய் இந்த டீலை பேசி அவங்க ஸ்டேக்கை வாங்கின மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நடக்குது. அதாவது இந்த 33% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு கட்ரா ஹோல்டிங்கு, தென் ரமேஷ் வாங்கல் அவர்களுடைய நண்பர்கள், தென் ஃபாரின் இண்டிவிஜுவல்ஸ், தென் நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு டீமா அந்த ஸ்டேக்கை வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அது போக இந்த 8% ஸ்டேக் வாங்கினவங்களுக்கும் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குதுங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரமேஷ் வாங்கல் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்ரா ஹோல்டிங்கோட சீஃப், தென் அவர்களுடைய நண்பர்கள், தென் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி தெரியுதுங்க. இதுல எதிர்த்தரப்புல இருப்பாங்க இல்லையா, ஒரு 33% ஸ்டேக் வச்சிருக்கவங்க, 8% ஸ்டேக் வச்சிருக்கவங்க எல்லாருமே வழக்கு தொடர்ந்த மாதிரி தெரியுது. இந்த வழக்குகள் தாங்க தொடர்ந்து நிலுவையில் இருக்கு. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல்ஸ், தென் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் நான் ரெசிடென்ட் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருடைய ஸ்டேக் மொத்தமா சேர்த்து ஒரு 32.62% ஸ்டேக் இருக்குங்க. அந்த ஸ்டேக் இன்னும் வழக்குல இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இதற்கு மத்தியில கட்ரா ஹோல்டிங்கிட்ட ஒரு 4.5% ஸ்டேக் இருந்ததுங்க. அதை இவங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கிட்ட மாத்திருக்கிறாங்க. ஸோ 1994க்கு அப்புறம் 2009 வரைக்குமே ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது நிறைய நடந்திருக்குங்க. இதுக்கு 2 குரூப்புக்கு மத்தியில இருக்கிற மோதல்ல ஏஜிஎம்மே நடத்தாம இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தாம எல்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல.
அது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கா போய் தென் அதுக்கு ஏஜிஎம் நடத்த சொல்லி ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் ஒரே நாள்ல 6 வருஷத்துக்கான ஏஜிஎம்லாம் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐபிஓ வர்றதுக்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரியுதுங்க. இதுல இப்ப வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீரியஸ் ஆஃப் ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடந்தது இல்லையா, அதுல நிறைய ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஆர்பிஐயோட நாலேஜ் இல்லாமையும் ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாமையும் நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸை ஆர்பிஐ அக்னாலேஜ் பண்ணாத மாதிரியும் ஒரு சில செய்திகள்லாம் போட்டிருக்காங்க. இதற்கு மத்தியில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்கல்ல, இடி, அவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இதன் அடிப்படையில் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎம்பி பேங்க், தென் கட்ரா ஹோல்டிங் இருந்து 4.5% ஸ்டேக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், தென் அதர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே எல்லாருக்குமே இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அப்படின்றது இடிட்ட இருந்து போயிருக்கு. அது போக ரெகுலேட்டரி இன்டர்வென்ஷன்ஸ்னால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பெனால்டிஸ்லாம் போட்ட மாதிரி தெரியுதுங்க. இதுல மொத்தமா வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இடி, தென் ப்ரொமோட்டர்ஸ்குள்ள ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அக்னாலேஜ் பண்ணாதனால வழக்குகள், அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான வழக்குகள் 4800 பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பயும் நம்ம இந்த பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா யார் யார்கிட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்டேக் இருக்கு, மொத்தமாக கூட்டினா 100% வருதா அப்படின்றத நம்ம டோட்டலாக பார்க்க முடியாதுங்க. இதுதான் இதுல இருக்கிற இஷ்யூவே. இன்னுமே இந்த 32.62% ஸ்டேக் வந்து வழக்குல தான் இருக்கு. அது யாருக்கு தீர்ப்பு போகும் அதெல்லாம் தாங்க நம்ம வந்து காத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த வழக்குகள்லாம் முடியறதுக்கு. இவ்வளவு வழக்குகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 1990களுக்கு மேல இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், குறிப்பா இந்த கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, நாடார் கம்யூனிட்டி இருக்காங்களே, இவங்க கையை விட்டு பேங்கோட கண்ட்ரோல் இன்னொரு கைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரீகெயின் பண்றதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க, அதுல வந்த வழக்குகள் தாங்க பெரும்பாலான வழக்குகள். அதுல நிறைய ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வந்த வழக்குகள், தென் ஓனர்ஷிப் டிஸ்பியூட்ஸ், யார் வந்து ஓனர்ஷிப் கண்ட்ரோல் யார் எடுக்கிறது அந்த வழக்குகள், தென் லீகல் பேட்டில்ஸ் அது வேற இருக்கு, தென் ரெகுலேட்டரி இன்டர்வென்ஷன்ஸ் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த வழக்கா இருக்குங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் தான். இதுல எந்த குரூப்பா இருந்தாலும் சரிங்க, ஏற்கனவே வச்சிருக்க 34% ஸ்டேக் எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ரிமைனிங் 33% ஸ்டேக் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அதர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து நல்ல பொசிஷன் அவங்கள்ட்ட வச்சிருக்காங்க, லாங் டேர்மா ஹோல்ட் பண்றாங்க. ஐபிஓ வந்தப்ப கூட பேங்க் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஷேர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, குறிப்பா அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ். அதனால அவங்க ஆஃபர் ஃபார் சேலை கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. ஆர்பிஐ தான் இப்ப சமீபத்துல எம்டிசிஇஓ சுகுமார நாயர் அவர்கள் வந்து எம்டிசிஇஓ அப்பாயின்ட் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி போர்டு அப்ரூவ் பண்ணவங்க எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுல தான் ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பேங்கை வந்து நல்லா ரன் பண்ற மாதிரி தாங்க நமக்கு தெரியுது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் நீண்ட ஆண்டுகள் வந்து காத்திருக்க வேண்டியிருக்கும். பட் இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் இதை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15-20 இயர்ஸ் ஹோல்ட் பண்றதுக்காக வாங்குவோம். நம்ம ஹோல்ட் பண்ற காலம் 15 இயர்ஸா இருந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 40% பக்கமா கீழே இறங்குச்சு, இப்போ டக்குன்னு ஒரு 25% மேலே ஏறிடுச்சு. ஸோ இது உடனே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் வாங்க முடியும். இப்போ மாசம் மாசம் 5, 10, 1, 2 தான் வாங்க முடியும். ஸோ இந்த ஓனர்ஷிப் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ், தென் டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே சரியாகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம அந்த டயத்துல நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் திங். தென் கம்பெனி வந்து தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இப்பயே 400ல இருந்து 450 தான் சுத்திட்டு இருக்குது. 500க்கு மேல போய் ரொம்ப நாள் ஆச்சு. வருஷம் இதோட புக் வேல்யூ ரூ. 70 ஏறுது. போன வருஷம் 50-60 ரூபாய் ஏறிச்சு, இப்போ ரூபாய் ஏறி இருக்கு. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இந்த புக் வேல்யூ அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு 800 கிட்ட போயிடும். ஒரு 10 வருஷத்துக்குள்ள அது 1000 தாண்டி போயிடும். இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும், பேட்டில் நடந்துகிட்டே இருக்கட்டும், கேஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் கேஸ் முடிஞ்சுதாங்க ஆகணும். இது இப்படியே வந்து 50 வருஷம்லாம் இழுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இடி எல்லாருமே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீர்வாங்க. கம்பெனி வந்து ஒரு 2 வருஷமா 10 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 11 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 10% க்ரோ ஆனாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 25, 30, 40 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ நல்ல வேல்யூவா தெரியுங்க. நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் குவான்டிட்டியை வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளவுதாங்க. ஸோ ஓனர்ஷிப் இஷ்யூஸ் அப்படின்றது ஓனர் வந்து ஸ்டேக்கை வித்துட்டு வெளில ஓடிடணும் அப்படின்லாம் நினைக்கல. அவங்க வந்து ஸ்டேக்கை வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுல யாருக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து மோதல் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ நம்ம வந்து அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதைத்தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.